28ஆம் சங்கீதத்தினுடைய 7வது வசனம். இந்த நாள் ஆண்டவரே எங்களோடு நீர் உம்முடைய வார்த்தைகளை கொண்டு பேச வேண்டுமே என்று காத்திருந்த போது கர்த்தர் இந்த வசனத்தை யாக்கும் எனக்கு காண்பித்து அதிலிருந்து சில காரியங்களை என்னோடு பேசி அதை இன்றைக்கு மாலை பிரசங்கிக்கும்படிக்கு உணர்த்தினார். நான் அதையே உங்களோடு ஆமென் பேசும்படிக்கு நிற்கிறேன். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. சேர்ந்து வாசிக்கலாமா? கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாய் இருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பியிருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஆகையால் என் இருதயம் களி கூறுகிறது, என் பாட்டினால் அவரை துதிப்பேன். ஹல்லேலூயா. ஆண்டவருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. தாவீது தன் வாழ்க்கையை குறித்து சொன்ன ஒரு அற்புதமான சாட்சி, ரொம்ப சுருக்கமான சாட்சி. தன் வாழ்க்கையில இவ்வளவு மகத்துவமான காரியங்களை கர்த்தர் நடப்பிப்பதற்கு காரணம் என்ன அப்படி நம்ம தாவீதை பார்த்து கேட்டால் 28ஆம் சங்கீதத்தின் 7வது வசனத்தை அவர் வாசிக்க சொல்லுவார். ஸ்தோத்திரம். ஒரு சாதாரண குடும்பத்தில் பிறந்து கண்டுகொள்ளப்படாத ஒரு மனிதனாக இருந்து ஆடு மேய்க்கிற ஒரு நிலையில் இருந்த நீர் எப்படி தாவீதே அரசனாக மாறினீர் என்று கேட்டால் இந்த வசனத்தை ஒருவேளை தாவீது நமக்கு எடுத்து காண்பிக்க கூடும். கர்த்தர் என் பலனும் என் கேடகமுமாயிருக்கிறார். என் இருதயம் அவரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். 2 வாக்கியத்தை நான் முக்கியப்படுத்த விரும்புகிறேன். என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்வோமா? இன்றைக்கு மாலை நீங்களும் நானும் கவனிக்க போகிற ஒரு வாக்கியம் இந்த வசனத்தில், நான் சகாயம் பெற்றேன் என்கிற ஒரு வாக்கியம். இந்த வாக்கியத்தின் அடிப்படையில் கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு பேச விரும்புகிற கர்த்தருடைய வார்த்தை, சகாயம் செய்யும் சர்வ வல்லமையுள்ள தேவன், சகாயம் செய்யும் சர்வ வல்லமையுள்ள தேவன். என் கூட சேர்ந்து ஒரு முறை சத்தமாய் இந்த வார்த்தையை சொல்லிவிடுங்கள். சகாயம் செய்யும் சர்வ வல்லமையுள்ள தேவன். நாம் ஆராதிக்கிற தெய்வம் சகாயம் பண்ணுகிறவர். சகாயம் என்றால் உதவி செய்கிறவர், துணையாய் நிற்கிறவர் என்று அர்த்தம். ஆண்டவரை போல சகாயம் பண்ண இந்த பூமியில எவருமே இல்லை. ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். நாம் பல பரிசுத்தவான்களுடைய வாழ்க்கைக்கு ஊடாக இந்த சகாயம் தேவன் பண்ணினதை நாம் காண முடியும். ஆனா வேகமாக நிறைய காரியங்கள் இன்னைக்கு ராத்திரி தேவன் நம்மோடு பேச விரும்புகிறார். தாவீதின் வாழ்க்கையில் இருந்து ஒரு 5 காரியங்களை நான் உங்களோடு வேகமாய் பேச போகிறேன். அதற்குள்ளாக இருக்கிற காரியங்களை நம்ம கற்றுக்கொள்ள போகிறோம். கர்த்தர் எப்படி சகாயம் பண்ணுகிற சர்வ வல்லவராக நமக்கு இருக்கிறார் என்கிறதை தாவீதின் வாழ்க்கையை நம்ம 5 பகுதிகளின் காரியம் மூலமாக அறிந்து கொள்ள போகிறோம். ஆவியானவர் நம்மோடு கூட பேசுவாராக. நான் சொன்னேன், நம்முடைய தேவன் சகாயம் பண்ணுகிற சர்வ வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா. நீங்களும் நானும் நிச்சயமா சாட்சி சொல்ல முடியும். என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஹல்லேலூயா. என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது. இந்த ராத்திரி உங்கள் பிரச்சனைகள், உங்கள் நெருக்கங்கள், உங்கள் போராட்டங்கள் மத்தியில் ஆண்டவரை நம்ப கூடுமானால் ஒரு சகாயம் இந்த இரவு உங்களுக்கு பிறக்க முடியும். ஹல்லேலூயா. ஏதோ ஒரு நெருக்கத்தோடு, ஏதோ ஒரு தேவையோடு, ஏதோ ஒரு அவசியத்தோடு, ஆண்டவரை என் பலத்துக்கு மிஞ்சின சில போராட்டங்கள் வழியே கடந்து போகிறேன், என்னுடைய வருமானத்துக்கு மிஞ்சின சில தேவைகள் வழியே கடந்து போகிறேன், ஆண்டவரே என்னிடத்தில் இருக்கிறவைகளை தாண்டிய சில நெருக்கங்கள் பாதைகள் வழியா கடந்து போகிறேன் என்று நிற்பீர்கள் என்றால் உங்கள் இருதயம் கர்த்தரை நம்ப கூடுமானால் இந்த இரவு நீங்கள் சகாயம் பெறக்கூடும். ஹல்லேலூயா. ஆண்டவர் படிக்கிற பிள்ளைகளுக்கு சகாயம் பண்ணுகிறவர். ஆமென். ஸ்தோத்திரம். பணி செய்கிற தம் ஜனங்களுக்கு சகாயம் பண்ணுகிறவர். ஊழியம் செய்கிற ஊழியர்களான தேவதாசர்களாகிய எங்களுக்கு, நமக்கு அவர் சகாயம் பண்ணுகிறவராக இருக்கிறார். தெய்வீக சகாயம் சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள் என்றெல்லாம் பாகுபாடு பார்த்து வருவதல்ல. கர்த்தர் சகாயம் பண்ணுகிறதில் இன்றைக்கும் அனுகூலமாகவே நமக்கு இருக்க விரும்புகிறார். இந்த கூடுகை முடிந்து நீங்கள் இல்லம் திரும்பும் போது உங்கள் சூழ்நிலைகளில் ஒரு சகாயத்தோடு தான் திரும்பி போவீர்கள். எனக்கு துணை
செய்ய யாரும் இல்லை, எனக்கு ஒத்தாசையாய் நிற்க யாரும் இல்லை, நான் தனித்து போராடுகிறேன் என்கிற ஒரு மனநிலையோடு நீங்கள் நிற்கலாம். ஆனால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற கர்த்தர் யாரு தெரியுமா? நமக்கு கை கொடுத்து நம்மை தூக்கி விடுகிற நல்ல கர்த்தர், நமக்கு கை கொடுத்து நம்மை தூக்கி விடுகிற நல்ல கர்த்தர். உங்களுக்கான ஒரு தெய்வீக சகாயம் இந்த இரவு காத்திருக்கிறது. இந்த இரவு காத்திருக்கிறது. உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கை, உங்கள் பொருளாதார வாழ்க்கை, உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கை, ஸ்தோத்திரம், உங்கள் சரீர பிரகாரமான வாழ்க்கை, எந்த பகுதியில் உங்களுக்கு ஒரு சகாயம் தேவையோ, நம்முடைய ஆண்டவருக்கு பெயர் அவர் சகாயர். ஹல்லேலூயா. அவருக்கு பேரே சகாயர். அவர் நமக்கு சகாயம் பண்ணுகிறவராக இருப்பார். கண்களை மூடி ஆண்டுடைய சமூகத்தில் இந்த வார்த்தையை அடிப்படையாய் கொண்டு தெய்வம் நம்மோடு பேசத்தக்கதாக அப்படி அன்பின் முகத்தை நம்ம எல்லாரும் நோக்கி பார்க்கலாமா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நீர் என் பெலனும் என் கேடகமும் நீர் ஆண்டவரே, நான் உம்மைத்தான் நம்பி இருந்தேன், சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். ஹல்லேலூயா. Thank you Lord. உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நல்ல கரங்களை தட்டி எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். சகாயம் பெற்றேன், உதவி பெற்றேன், பாடி உம்மை துதிப்பேன். போற்றுவேன், உம்மை போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதி. கரங்களை தட்டி போற்றுவேன், உம்மை உயர்த்துவேன், உம்மை பாடுவேன், உம்மை ஆராதிப்பேன். துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே, எங்கள் துதிகன மகிமைக்கு பாத்திரர் இயேசு ராஜா நீரே. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. என் விண்ணப்பத்தின் சத்தத்தை கேட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா. விடுவித்து என்னை மீட்டவரே, நன்றி நன்றி ஐயா.
கண்களை மூடி வலது கரத்திலும் தகப்பனுக்கு நேர உயர்த்தி சொல்வோம். நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. நீர் என் பலனும் என் கேடகமா, உம்மைத்தான் நம்பியிருந்தே. சகாயம் பெற்று உதவி பெற்று பாடி உம்மை துதிப்பே. சகாயம் பெற்று உதவி பெற்று பாடி உம்மை துதிப்பே. எங்கள் நல்ல சகாயரே, எங்கள் நல்ல சகாயரே, நான் உனக்கு கேடகமும் மகா பெரிய பலனுமாயிருக்கிறேன் என்று ஆபிரகாமை திடப்படுத்தினவரே, இந்த இரவும் எங்களோடு திடப்படுத்தும்படி நீர் எழுந்தருள் இருக்கிறபடியால் நன்றி. தீங்கு நாளில் நான் உனக்காக உன் சத்துருவுக்கு எதிர்ப்பட்டு உனக்கு சகாயம் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறவரே, இந்த இரவு சகாயராய் நீர் எழுந்தருள் இருக்கிறபடியால் நன்றி. இந்த சத்தத்தை ஆலயத்திற்குள்ளும் வெளியிலும் இருந்து நேரலை வாயிலாக கேட்கிற அத்தனை தேவ ஜனத்திற்கும் என்னென்ன விதங்களில் ஒரு சகாயம் தேவையோ, இந்த இரவு தெய்வீக சகாயம் பிள்ளைகளுக்கு கிடைப்பதாக. இந்த இடத்தை விட்டு இந்த இரவு கடந்து செல்லுகிற போது கர்த்தர் எனக்கு சகாயர், ஆகவே நான் பயப்படேன் என்கிற நிச்சயத்தோடு போக உதவி செய்வீராக, உதவி செய்வீராக. சகாயம் பண்ணும் கேடகமாய் இருப்பீராக, மகிமை பொருந்திய பட்டயமாய் இருப்பீராக. எங்களோடு பேசும் சத்தம் தொனிக்கட்டும். இயேசுவின் அற்புத நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அன்றைய அற்புத நாம மகிமைப்படுவதாக. தெய்வத்தின் அனுக்கிரகத்தை, உதவியை, ஒத்தாசை பெற்ற தாவீது தன் வாழ்க்கையின் சாட்சி இப்படி சொல்லுகிறார். என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, நான் சகாயம் பெற்றேன். ஹல்லேலூயா. நான் தேவ ஊழியனாய் சொல்லுகிறேன், நீங்க கர்த்தரை நம்ப கூடுமானால் கர்த்தரிடத்திலிருந்து ஒரு சகாயம் உங்களுக்கு நிச்சயம் பிறக்க கூடும். ஆமென். 5 காரியங்களை நான் தாவீதின் வாழ்க்கையிலிருந்து வேகமாய் பேசி நாம் மிகுந்த ஆசீர்வாதத்தோடு இந்த கூடுகை நிறைவு செய்ய கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. 1, தனித்து போராடும் நிலையில் தாவீதுக்கு ஒரு சகாயம் கிடைத்தது. தனித்து போராடும் நிலையில் தாவீதுக்கு ஒரு சகாயம் கிடைத்தது. 1 சாமுவேலின் புஸ்தகம் 17வது அதிகாரத்தை என்னோடு கூட திருப்பி கர்த்தருடைய வார்த்தைகளை கவனித்து பாருங்கள். 1 சாமுவேலின் புஸ்தகம் 17ஆம் அதிகாரத்தினுடைய 13வது வசனத்தை நாம் இப்படி கவனிக்கிறோம். நீங்கள் அதனுடைய ஸ்தோத்திரம் 28வது வசனத்தை நாம் இப்படி கவனிக்கிறோம். அந்த மனுஷரோட அவன் பேசிக் கொண்டிருக்கிறதை அவன் மூத்த சகோதரனாகிய எலியாப் கேட்டபோது அவன் தாவீதின் மேல் கோபம் கொண்டு, நீ இங்கே வந்தது என்ன? வனாந்தரத்தில் உள்ள அந்த கொஞ்ச ஆடுகளை நீ யார் வசத்தில் விட்டாய்? யுத்தத்தை பார்க்க அல்லவா வந்தாய்? உன் துணிகரத்தையும் உன் இருதயத்தின் அகந்தையையும் நான் அறிவேன் என்றான். யுத்த களத்தில் தாவீது நிற்கிறார். ஆனால் அவர் வந்தது யுத்தம் செய்ய அல்ல. ஆமென், யுத்தம் செய்ய அல்ல. தாவீதுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு வேறே, ஆனால் தாவீது அங்கு செய்து முடித்த காரியம் வேறே. நன்றாய் கவனிங்கள். நமக்கு கொடுக்கப்படுகிற பொறுப்புகளை நாம் சரியாய் செய்யும் போது நம்மை கொண்டு எதை செய்து முடிக்க வேண்டுமோ கர்த்தர் அதை அற்புதமாய் செய்து முடிப்பார். சிலருக்கு நினைப்பு, நான் பெரிய யுத்த வீரன், ஆனா என் கையில அவங்களுக்கு வேண்டிய பண்டங்களை பலகாரங்களை கொடுத்துட்டு இருக்கிறார். அப்பாவுக்கு அறிவு இல்லையா? என் கையில என்ன இருக்கணும்? பட்டயம் அல்லவா இருக்கணும். நான் யுத்தம் பண்ண வேண்டியவன் அல்லவா? then why my father is doing such a thing அப்படி நம்ம நினைச்சிருக்கலாம். ஆனா தாவீது அப்படி தன்னை ஸ்தோத்திரம் ஒருபோதும் தகப்பனுடைய ஆலோசனையை காட்டிலும் பெரிதாக எண்ணவில்லை. சில நேரம் பாத்தீங்கன்னா
நம்முடைய தகப்பன்மார் நமக்கு இருக்கிற தகுதிகளின்படி நம்மை ஒருவேளை பயன்படுத்தாமல் இருக்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நமக்கு இருக்கிற கிருபைகளின்படி நம்மை பயன்படுத்தாமல் இருக்கலாம். பயன்படுத்தவில்லை என்பதனால் அவர்கள் தகப்பன் இல்லாமல் போய்விடாது. ஸ்தோத்திரம். கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஏதோ 4 நமக்கு படிக்க தெரியலாம், 4 ஜெபம் நடத்த தெரியலாம், 2 பிரசங்கம் பண்ண தெரியலாம். அப்படின்னு உடனே என் கையில மட்டும் இப்ப மைக்க கொடுத்தா அப்படின்னு நினைக்க கூடாது. கர்த்தர் நம்மை அமர்ந்திருக்க வைத்திருக்கிற கால வரைக்கும் அமர்ந்திருக்கும் போது எப்போது நம்மை உபயோகம் பண்ண வேண்டுமோ கர்த்தர் அப்போது நம்மை உபயோகம் பண்ணுவார். தாவீது இந்த யுத்த களத்துக்கு யுத்தம் செய்ய வரவில்லை, சகோதரர்களை விசாரிக்கும்படிக்கு தான் வந்தான். அவர்களுக்கு வேண்டிய பண்டங்களை தின்பண்டங்களை கொடுத்துட்டு உணவை கொடுத்துட்டு போகிறதுக்கு தான் வந்தான். விசாரித்து பார்க்க எப்படி இருக்காங்க அண்ணன்மார், யுத்தம் எந்த லெவல்ல போயிட்டு இருக்குன்னு பார்க்கிறதுக்கு தான் வந்தான். கொடுக்கப்பட்ட பொறுப்புகளை உண்மையாய் செய்யும் போது நாம் நிறைவேற்ற வேண்டிய மேலானவைகளை நிறைவேற்றுவதற்கு கிருபைகளை கர்த்தர் கொடுக்கிறவர். இந்த ராத்திரி இந்த ஆலயத்திலும் நேரலையிலும் நேரடியாக இந்த சத்தத்தை கேட்கிற சிலருக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், எனக்கு இருக்கிற திறமைக்கு இப்படி ஒரு வேலையை கொடுத்துட்டாங்க நினைக்காதீங்க. கர்த்தர் நமக்கு தந்த எளிய பொறுப்புகளை சிறப்பாய் செய்யும் போது எதிர்பாராத பொறுப்புகள் நம்மை தேடி வரும். எளிய ஸ்தானத்தில் உண்மையாய் இருக்கும் போது எதிர்பாராத ஸ்தானங்கள் நம்மை தேடி வரும். தேவன் யாரையும் எடுத்த உடனே மேன்மையான இடத்தில் வைக்கிறது இல்லை. கொஞ்சத்தில் உண்மை உள்ளவர்களாய் இருக்க எதிர்பார்க்கிறார். கொஞ்சத்தில் உண்மைதான் நம்மை அநேகத்துக்கு அதிகாரியாக கொண்டு நிறுத்தும். நீங்கள் யாராக இருந்தாலும் சரி, எவ்வளவு கிருபை பெற்றவர்களாக இருந்தாலும் சரி, தகப்பன் கொடுத்த பொறுப்புல உண்மையா இருந்தா பரலோக தகப்பன் நம்மை கொண்டு பெரிய காரியங்களை செய்வார். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. ஸ்தோத்திரம். தாவீது யுத்த களத்துக்கு வந்துட்டான். தெரிஞ்ச சம்பவம், நான் விஷயத்துக்கு நேரடியா வர்றேன். யுத்த களத்துக்கு வந்துட்டான். அங்க என்ன சவால் தெரியுமா? என்ன சவால் தெரியுமா? நன்றாய் கவனிங்கள். 2 ராஜாக்கள் இருக்கிறார்கள், 2 ராஜ்யங்கள் இருக்கிறது, 2 ராணுவம் இருக்கிறது. ஆனால் யுத்தம் 2 ராணுவத்துக்கு அல்ல, யுத்தம் 2 ராஜ்யத்திற்கு அல்ல, யுத்தம் 2 ராஜாக்களுக்கு அல்ல. ஆனால் யுத்தம் 2 ராஜ்யத்தின் பிரதிநிதிகளாக நிற்கிற 2 பேருக்கு நடக்கிறது. லிசன். சில நேரங்களில் தேவ பிள்ளைகள் கவனிக்க தவறுகிறது எங்க தெரியுமா? நாம் தனியே விடப்படும் போது, தனியே இருக்க வாய்ப்புகள் கிடைக்கும் போது நம்ம நினைக்கிறோம், அப்பாடா யாருமே இல்ல, I am all alone, I am left alone, தனியே விடப்பட்டிருக்கிறேன், எடு ரிமோட்ட அப்படின்னு சிலர் நினைக்கிறது. யாருமே இல்ல, போன் இருக்குது, தூக்குடா போன, பூட்டுறா கதவை, என்னென்னத்தை பார்க்க முடியுமோ அத்தனத்தை பார்க்கலான்னு மனுஷன் நினைக்கிறான். ஆனா ஒரு பெரிய உண்மை என்ன தெரியுமா? நம்ம அறிய வேண்டிய ஒரு பெரிய எச்சரிப்பான காரியம் என்ன தெரியுமா? நம்முடைய யுத்தம் கூடி இருக்கும் போது எப்போது வருவதல்ல, சத்துரு நம்ம எப்ப தனியா இருக்கிறோமோ அப்பந்தான் வருவான். ஹலோ, உங்கள் கோலியாத்து இன்னைக்கு சர்ச்சுக்குள்ள உட்காந்து இப்ப பாட்டு பாடும் போதெல்லாம் வரமாட்டான். அவன் சொல்லுவான், மாப்பிள்ளை நீ சர்ச்சுக்கு போயிட்டு வா, போய் சர்ச்சிலேயே கிடக்க போற, நீ திரும்ப வருவ, வரணும்ல, இதே வீட்டுக்கு இதே சூழ்நிலைக்குள்ள வரணும்ல, நீ வருவ. நீ வரும்போது உன்னை நான் தனியா பார்த்துக்கிறேன், தனியா. மாலை நான் தேவ சமூகத்தில் ஸ்தோத்திரத்தோடு இந்த வார்த்தைகளை கவனித்த போது பரிசுத்த ஆவியானவர் எனக்கு சொன்னது, தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்தை காக்க தவறுகிறவர்கள், ஆமே ஸ்தோத்திரம், தனிப்பட்ட வாழ்க்கையின் பரிசுத்தத்தை காக்க தவறுகிறவர்கள் தெய்வத்தின் சகாயத்தை பெறுவது ரொம்ப கஷ்டம். தனிப்பட்ட வாழ்க்கை, அந்தரங்க ஜீவியத்தில் நம்முடைய பரிசுத்தம் காக்கப்பட வேண்டியது அவசியம். கணவனுக்கு தெரியாத, மனைவிக்கு தெரியாத, பிள்ளைகளுக்கு தெரியாத, பெற்றோருக்கு தெரியாத, பாஸ்டருக்கு தெரியாத, நண்பர்களுக்கு தெரியாத, சக விசுவாசிகளுக்கு தெரியாத ஏதோ ஒரு பகுதி, ஒரு கணக்கெடுப்பு இப்படி சொல்லுகிறது, ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் 100க்கு 100 அறிந்து கொள்ளவே முடியாதாம். ஒரு மனிதனை இன்னொரு மனிதன் 100க்கு 100 அறிந்து கொள்ளவே முடியாதான். கணவன் மனைவி 100 ஆண்டுகள் ஒன்றாய் ஒரு நொடி கூட பிரியாமல் வாழ்ந்தாலும் கூட, ஹலோ, 100 years
lived together. ஒரு நொடி கூட பிரியல கணவன் மனைவி. ஆனா ஒருத்தருக்கு ஒருத்தர் 100% அறிய முடியாதான். அதிகபட்சம் 80% தான் ஒரு மனிதனை அறிய முடியுமா? ஆமென். ரொம்ப ஆத்மார்த்தமா, ரொம்ப நெருக்கமா, எனக்கு தெரியாதது ஒன்றும் அவகிட்ட இல்லை, அவளுக்கு தெரியாதது ஒன்று என்கிட்ட, இந்த மாதிரி இல்லாம நாங்க எல்லாமே ஓப்பன்க, திறந்த மனசு, வெள்ள உள்ளம். இப்படிலாம் டயலாக் பேசுற பலருடைய வாழ்க்கை குறித்து கூட ஒரு கருத்தெடுப்பு இப்படி சொல்லுகிறது. only 80% can be understood. 80% மட்டும்தான் புரிஞ்சுக்கிட முடியும். எந்த மனிதனும் புரிந்து கொள்ள முடியாத ஒரு 20%. அதை விட இன்னும் வேதனையான காரியம் என்ன தெரியுமா? அந்த மனுஷனுக்கு அவனுடைய 10% புரியாதான். சில நேரம் நாம யோசிப்போம் பாருங்க, என்னங்க முடிவெடுக்க எனக்கு புரியல, ஏன் இந்த முடிவெடுத்த தெரியல. ஒரு மனிதன் தன்னை கூட 100க்கு 100 அறிய முடியாது. ஆனா ஆண்டவருக்கு நம்மள 100க்கு 100 தெரியும். ஹல்லேலூயா. நீங்க நாளைக்கு எப்படி இருப்பீங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியாது. நீங்க நைட்டு சாப்பிட்டுட்டு தூங்குவோம், காலையில எழும்புவோம், தெரியுமா? தெரியாது. ஆனா ஒருத்தருக்கு எல்லாம் தெரியும். நமது வாழ்வின் 100% அறிந்தவர் நம்முடைய தேவனாக்கும். நல்ல கையை உயர்த்துவராக சொல்றேன். சத்துரு நம்மை தாக்க வருவது நாம் தனித்து நிற்கும் போது, தனிமையில் தெய்வத்தோடு இருக்க பழகினவன் தனிமையில் தோற்று போவதில்லை. தனிமையில் தேவ பிரசன்னத்தை நிராகரிக்கிறவன் தோற்று போகிறான். நீங்கள் தனித்து விடப்பட்டால் கர்த்தரை பாடிக்கிட்டே இருங்க, ஆராதனை பண்ணிட்டே இருங்க, வார்த்தையை கேட்டுக்கொண்டே இருங்க. தனிமையில் ஒருபோதும் வெறுமைக்கு இடம் கொடாதிருங்கள். தனிமையில் ஒருபோதும் வெறுமைக்கு இடம் கொடாதிருங்கள். தனிமையில் வெறுமை சத்துரு வந்து நிரப்புவதற்கு ஏதுவாகும். கவனிக்கிறீங்களா நான் சொல்றத? தனிமையில் வெறுமை சத்துரு வந்து நிரப்புவதற்கு ஏதுவாக இருக்கும். தனிமையில் பாவம் நம்மை ஒரு நாள் வெளிப்படையாக குற்றவாளியாக நிறுத்தும். 19ஆம் சங்கீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா எப்படி இந்த பாவத்தின் படிகள் இருக்குன்னு அங்க சங்கீதக்காரன் எழுதி வச்சிருக்கிறார். 19ஆம் சங்கீதத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா பாவத்தின் படிகள் எப்படியெல்லாம் எழும்புதுன்னு இருக்குது பாருங்க. 19ஆம் சங்கீதம் 12வது வசனம். தன் பிழைகளை பேச வேண்டாம், குறைச்சுக்கோங்க, உள்ள கஷ்டமா இருக்கும், ரொம்ப வைக்க வேண்டாம். ஆமென். சரி, ரைட். தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? பிழைகள்னா நம்ம அறியாமலே வர்றது, பை மிஸ்டேக் அப்படின்னு சொல்லுவோம்ல, அறியாம நடந்துட்டு அது பிழைகள். சரி, இந்த பிழைய உணர்ந்து ஒருத்தர் திருத்தலன்னா அடுத்த ஸ்டெப் அது என்ன ஆகுது தெரியுமா? மறைவான குற்றம், சீக்ரெட் சின். யாருக்கும் தெரியக்கூடாது, அது எனக்கு மட்டும்தான் தெரியணும், நான் மட்டும் அதுல வீக்குங்கிறது எனக்கு மட்டும் தெரியும், ஆனா யாருக்கும் தெரியாது. அப்படி சிலர், ஸ்தோத்திரம், மறைவான குற்றம். இந்த மறைவான குற்றத்துக்கு நீங்கள் ஆகவில்லை என்றால் 13வது வசனம், துணிகரமான பாவமாக அது மாறுகிறது. பாவம் பல வடிவங்களை எடுக்கும், எடுத்த உடனே அது பெரும் பாதகமாகாது. ஹலோ சார், நம்ம இன்னைக்கு நிறைய பார்க்கிறோம், நிறைய பேர் பிடிக்கப்படுகிறார்கள், அடிக்கப்படுகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா? இது எடுத்த உடனே நடந்ததில்லை. பாவத்தின் முதல் படியே பிழையில தான் தொடங்குது. அறியாமல் செய்யக்கூடிய ஒரு பிழை, அறியாமல் செய்யக்கூடிய ஒரு பிழை. ஆனால் அது பிழை என்பதை உணர்ந்து இந்த பிழையாக இருக்கும் போதே தெய்வத்திடம் ஒப்பு கொடுத்து ஒருவன் வந்து விடுவான் என்றால் வாழ்க்கை பரிசுத்தத்தை காத்துக்கொள்ள முடியும். தனிமையில கர்த்தருக்காக வைராக்கியமா நிற்க முடியும். தனிமை என்றைக்குமே ஆபத்தானது. நான் பின்ன நிறைய வர்றேன். சரி, இப்ப நம்ம இதுல போக வேண்டாம். இப்ப தாவீது தனித்து ஒரு யுத்த களத்தில் நிற்கிறார். யுத்த களத்தில் தனித்து நின்ற தாவீதுக்கு துணையாக வேறு ஒருவருமே இல்லை. தாவீது துணையாக சொன்னது சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர், சேனைகளின் கர்த்தர்.
யுத்தத்தில் வல்லவர். இந்த வார்த்தைகளை மட்டுமே தாவீது அறிக்கையிட்டு கொண்டிருந்தான். இந்த வார்த்தைகளை சொன்னதனுடைய விளைவு என்ன தெரியுமா? எந்த கோலியாத்தை வீழ்த்த முடியாதபடிக்கு ஒரு ராஜ்யம் தத்தளித்துக் கொண்டிருந்ததோ, எந்த கோலியாத்தை வீழ்த்த முடியாதபடி ஒரு ராஜா குழம்பி போய் நின்றானோ, எந்த ஒரு ராட்சதனை கொல்ல முடியாதபடிக்கு ஒரு ராணுவம் தவித்துக் கொண்டிருந்ததோ, அந்த ராட்சதனை கொல்ல முடியாத ராணுவம், அந்த ராட்சதனை கொல்ல முடியாத ராஜா, அந்த ராட்சதனை கொல்ல முடியாத ஒரு ராஜ்யம், ராணுவம், ராஜா. ஆனா தாவீது ஒரு தனி மனிதனாக போய் அந்த யுத்தத்தில் ஜெயமெடுக்க முடிந்தது. இன்னைக்கு ராத்திரி ஒருவேளை நீங்க உங்க வீட்டுல தனித்து விடப்படலாம். சில நேரம் நம்ம இருக்கிற பெரிய ஸ்தோத்திரம் அல்லேலூயா சோர்வு என்ன தெரியுமா? நான் மட்டும் ஜெபம் பண்றேன், நான் மட்டும் தான் பைபிள் வாசிக்கிறேன், குடும்ப ஜெபம் பேருக்கு, ஆனா நான் மட்டும் தான் உட்கார்ந்து சோத்திரம் 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 சோத்திரம்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். மத்த யாரும் எழும்புறது இல்லை. எழும்புனாலும் எனக்கு 7 மணிக்கு போகணும், உனக்கு அறிவு இருக்கானு சோத்திரம் அல்லேலூயா. 2 கேள்வி அப்படி கேட்ட உடனே நாமே சோர்ந்து போய் குடும்ப ஜெபத்துல நாமே பாட்டு பாடி, நாமே ஜெபம் பண்ணி, நாமே பைபிள் வாசித்து, ஆனா ஜெபத்துக்கு வராத அத்தனை பாவிகளுக்கும் ஜெபம், வீட்டுல இருக்க ஜெபத்துக்கு வராத பாவிகளுக்கு தான், அவ்வளவு பேருக்கும் ஜெபம், படிக்கிற அந்த படுபாவிக்கும் ஜெபம், படிக்கும், ஆனா தோத்திரம் ஜெபத்துக்கு வராது. காலையில எழும்பி புக் எடுத்து பரீட்சை அன்னைக்கு படிக்கும், மத்த நாள் படிக்காது. இது கடு சோம்பேறின்னு தெரியும், பரீட்சை அன்னைக்கு படிக்கும். அப்பம் கூட குடும்ப ஜெபத்துக்கு வராது. ஏதாவது சொன்ன எனக்கு எவ்வளவு படிக்க வேண்டி இருக்கு, எனக்கு பதிலா நீ பரீட்சை எழுத போறியாங்க. தோத்திரம் கிச்சனுக்குள்ள போட்டு ஒரு 3 நாள் பூட்டிடணும். அப்புறம் தெரியும் படிப்பு கஷ்டமா, பணி செய்யறது கஷ்டமா. ஸ்தோத்திரம் பாடம் எடுக்கிறது. நீ உனக்கு என்ன தெரியும்? நீ அந்த காலத்து கருப்பட்டி மண்டை, உனக்கு கருப்பட்டி மண்டை, எனக்கு கம்ப்யூட்டர் மண்டை, அவ்வளவுலாம் பேசுறது. ஸ்தோத்திரம் ஒரு நோட்டை தூக்கி போட்டு உட்கார்ந்து ரெக்கார்ட் நோட்டு எழுது பார்ப்போம், நீ இந்த படத்தை வரைஞ்சிரு பார்ப்போம், கதை விடுறது, அவ்வளவு வரட்டு கதை. ஆனா ஒன்னு சொல்லுவேன், மனுஷன் எதை விதைப்பானோ அதையே அறுப்பான். எப்போ நீயும் பெரிய பிள்ளையாவ, உனக்கும் கல்யாணம் ஆகும், உனக்கும் பிள்ளை பிறக்கும், உன் பிள்ளையும் படிக்கும் பாரு, அத்தாடி அன்னைக்கு இருக்கு உனக்கு. மனசுல வச்சுக்கணும், என்ன தாய் தகப்பனுக்கு தெய்வ காரியத்துல என்ன விதத்துல கீழ்ப்படிச்சு போகணுமோ அதுல சரியா போயிட்டே இருந்தா கர்த்தர் நம்முடைய வாழ்க்கைய கனமும் மேன்மையும் நிறைந்ததாக மாற்றுவார். தனித்து போராடுகிற ஒரு மனிதனாக தாவீது நிற்கிறார். யாரும் இல்லை, அவர் மட்டும்தான் போக வேண்டிய நிலைமை. ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். நான் ஒன்னு சொல்றேன், வாழ்க்கையில என்னைக்கெல்லாம் நம்ம தனிமையை உணர்றோமோ அன்னைக்கு நம்மளை கர்த்தர் தனித்துவம் உள்ளவர்களாக மாற்ற போகிறார் என்று அர்த்தம். தனிமையை உணர தொடங்கிட்டீங்கன்னா தனித்துவம் உள்ளவர்களாய் மாற போகிறோம் அர்த்தம். தாவீது ஒரு நாள் தனித்து அந்த யுத்த களத்தில் விடப்பட்டான். நான் மட்டும் தானே என்று தாவீது நினைக்கவில்லை. இந்த தனித்து நிற்கிற இடத்திலேயும் தாவீது சொல்வார், என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது, என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது. இன்னைக்கு ராத்திரி சொல்லுங்க, என் வீட்டில் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என் குடும்பத்தில் நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். I am isolated in my family. என் குடும்பத்தை விட்டு நான் தனிமைப்படுத்தப்பட்டிருக்கிறேன். யாரும் என்னை சேர்த்துக் கொள்வதில்லை, யாரும் என்னை முக்கியப்படுத்துவதில்லை. நான் தேவ பிள்ளையா இருப்பதனால, அப்படிங்கிறதுனால, ஆமா ஸ்தோத்திரம், நான் என் ஆவிக்குரிய அடையாளத்தை கலட்ட போறேன்னு நினைக்க கூடாது. என்னைய மனுஷன் எவ்வளவு தனிமைப்படுத்தினாலும் நான் என்னுடைய தனித்துவமான ஆவிக்குரிய அனுபவங்களிலேயே நிலைத்திருப்பேன். நல்ல ஒரு அல்லேலூயா. பாருங்க, எல்லா நிலையிலும் எல்லாரும் கூட இருப்பாங்க நிக்க கூடாது. வாழ்க்கையில சில நேரங்களில் நம்ம தனித்து விடப்படுவோம். எரேமியா மகத்துவமான ஒரு தீர்க்கதரிசி. ஆனா எரேமியா 38, 39 அதிகாரங்களை வீட்டுல போய் படிச்சு பாருங்க. தண்ணீர் இல்லாத சகதியான ஸ்தோத்திரம் ஒரு துறவுக்குள்ள எரேமியா தூக்கி போடப்பட்டார். தனித்து உள்ள கிடந்தார். உள்ள கிடந்து ஜெபம் பண்ணாரு. ஆண்டவரே என்று கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாரா. வேதம் சொல்லுகிறது, அந்த தனித்து விடப்பட்ட நிலையில் இருந்த எரேமியாவுக்கு கர்த்தர் ஒரு அற்புதம் செய்தார். வேதாகமத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் எல்லாரும் தனித்து விடப்பட்டவர்களே. நீங்கள் தனித்து விடப்படுகிறீர்கள் என்றால் சரித்திரத்தின் நாயகன் உங்கள் வாழ்க்கையில ஏதோ ஒரு அற்புதத்தை செய்யும்படி உங்களை தனித்து நிறுத்துகிறார். நல்ல ஒரு அல்லேலூயா.
ஆமா, வேதாகம பரிசுத்தவான்களுக்கெல்லாம் செஞ்சவர் எனக்கும் அதை செய்ய வல்லவர் என்கிற நிச்சயத்தோடு இருங்க. தனித்து நின்ற நிலையிலும் தாவீதுக்கு ஒரு சகாயம் கிடைத்தது. ஒரு ராஜ்யம் செய்ய முடியாததை, ராணுவம் செய்ய முடியாததை, ராஜா செய்ய முடியாததை தனித்து நின்ற தாவீது செய்ய முடிந்தது. ஏன் தெரியுமா? சகாயம். கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி சொல்லுகிறார், ஜெயம் உன்னுடையது. நீ தனித்து விடப்பட்டிருக்கலாம், ஆனால் ஜெயம் உன்னுடையது. யாரோ சிலர் இந்த மாலை நேரம் இந்த கேள்விகளோடு தேவ சமூகத்தில் இருக்கலாம். நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், என்னோடு கூட இந்த யுத்த களத்தில் யாரும் இல்லை. I am left alone. இந்த ஜெப களத்தில் வேறு யாரும் இல்லை. இந்த சுவிசேஷம் அறிவிக்கும் களத்தில் என் கூட யாரும் இல்லை. இந்த ஆத்தும ஆதாய களத்தில் யாரும் இல்லை. நான் தனித்து விடப்பட்டிருக்கிறேன், தனித்து விடப்பட்டிருக்கிறேன். சில தாய்மார்கள் உள்ளத்துல பாரத்தோடு இருக்கலாம். எனக்குள்ள இருந்த அர்ப்பணிப்பு என் பிள்ளைகளுக்குள்ள இல்ல, என் பிள்ளைகளுக்குள்ள இருந்த அர்ப்பணிப்பு கூட என் பேர பிள்ளைகளுக்குள்ள இல்ல. நான் தனித்து உட்கார்ந்து அழுது கொண்டிருக்கிறேன். உங்கள் யுத்தத்தில் உங்களுக்கு ஜெயம் உண்டு அம்மா, ஜெயம் உண்டு. தைரியமாயிருங்கள், தளர்ந்து போகாதிருங்கள். அந்த கோலியாத் வீழ்த்தப்படுவது நிச்சயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். அந்த கோலியாத் வீழ்த்தப்படுவது நிச்சயம். குடும்பத்துக்கு எதிரே, தலைமுறைகளுக்கு எதிரே எழும்பி இருக்கிற கோலியாத்தின் அந்த அத்தனை ஸ்தோத்திரம் முழக்கங்களும் முறியடிக்கப்படும், நிச்சயம் முறியடிக்கப்படும். தனித்த நிலையில் தாவீதுக்கு ஒரு பெரிய சகாயம் கிடைத்தது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இரண்டாவது தடைகளும் தாக்குதல்கள் மத்தியிலும் அவருக்கு சகாயம் கிடைத்தது. தடைகள் தாக்குதல்கள் மத்தியில் தாவீதுக்கு சகாயம் கிடைத்தது. கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. பக்கத்தில் உள்ளவங்களை பார்த்து சொல்லுங்க, தடைகள் வரலாம், தாக்குதல்கள் வரலாம், சகாயம் கிடைக்கும். ஆண்டவரே, சொன்னவங்களுக்கு மட்டும் கிடைக்கட்டப்பா, சொல்லாதவங்களுக்கு ஒன்னும் கிடைக்காம இருக்கட்டும். இப்ப சொல்லுங்க, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க. சொல்லலன்னா இறங்கி வந்து கையில மைக்க கொடுத்து விடுவேன். என்ன சும்மா உட்கார்ந்துருக்க கூட, பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தடைகளும் தாக்குதல்களும் வந்தாலும் சகாயம் நிச்சயம் கிடைக்கும். நல்ல ஒரு ஆமென் சொல்லுங்க. ஆமென், ஸ்தோத்திரம். கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். 1 சாமுவேலின் புஸ்தகம் 23வது அதிகாரம் அதன் 14வது வசனத்தை பாருங்கள். 1 சாமுவேல் 23:14 பழைய ஏற்பாட்டில் 373வது பக்கத்தில் இருக்கிற வார்த்தை வாசிக்கிறேன். தாவீது வனாந்தரத்தில் உள்ள அரணான ஸ்தலங்களில் தங்கி சீப் என்னும் வனாந்தரத்தில் இருக்கிற ஒரு மலையிலே தரித்திருந்தான். சவுல் அனுதினமும் தாவீதை தேடியும் தேவன் தாவீதை சவுலின் கையில் ஒப்பு கொடுக்கவில்லை. ஹல்லேலூயா. சவுல் அனுதினமும் தாவீதை தேடினானா. டெய்லி காலையில எழும்பினவனே சவுலுடைய வேலை என்ன தெரியுமா? தாவீது எங்க இருக்கான் தேடு, தாவீது எங்க இருக்கிறான் பாரு, இன்னைக்கு அவனை பிடிக்கணும், இன்றைக்காவது அவனை பிடிக்கணும். He every day ran after David. தாவீதுக்கு பின்னாகவே ஓடிக்கொண்டிருந்தான். எப்படியாயிலும் தாவீதை பிடித்து விட வேண்டும் என்பது சவுலின் திட்டம். ஆனால் தாவீதை அழைத்து அபிஷேகித்த கர்த்தருடைய திட்டம் என்ன தெரியுமா? நீ எத்தனை ஆண்டுகள் துரத்தினாலும் என் பிள்ளைய உன் கையில நான் ஒப்பு கொடுக்க போவது இல்லை. இன்றைக்கு இரவு கர்த்தர் உங்களுக்கு தீர்க்க தரிசனமா சொல்லுகிறார், உங்களை தொடருவே, பிடிப்பே, கொள்ளையாடி பங்கிடுவேன் என்று சில ஆவிகள் துரத்தி கொண்டிருக்கலாம், சில வியாதிகள் துரத்தி கொண்டிருக்கலாம், சில கெட்ட சொப்பனங்கள் துரத்தி கொண்டிருக்கலாம், பொல்லாத விபத்துகள் துரத்தி கொண்டிருக்கலாம், மரண நினைவுகள் துரத்தி கொண்டிருக்கலாம், தற்கொலையின் ஆவி துரத்தி கொண்டிருக்கலாம். ஸ்தோத்திரம். ஏதோ ஒன்று நடக்க போகிறது என்கிற ஒரு காட்சி நினைவு உங்களை துரத்தி கொண்டிருக்கலாம். ஆனால் ராத்திரி பரிசுத்த ஆவியானவர் சொல்லுகிறார், உன்னை அவன் கையில நான் ஒப்பு கொடுக்க போகிறது இல்லை, உன்னை அவன் கையில ஒப்பு கொடுக்க போகிறது இல்லை. நீ ஓடிக்கொண்டே இருப்பாய், ஆனால் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை, ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. அந்த பாவத்தின் கையில் நீ ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. அந்த பரிகாச கூட்டத்தின் கையில் நீங்கள் ஒப்பு கொடுக்கப்படுவது இல்லை. காரணம், சகாயம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் நமக்கு இருக்கிறார். தாவீதுக்கு பெரிய படை இல்லை,
அவங்கிட்ட இருந்தவங்க எல்லாம் பயிற்சி குறைவான மனிதர்கள் தான். அவங்கிட்ட இருந்த ஆயுதங்கள் எல்லாம் பலமானவைகள் அல்ல. சவுலிடத்துல முழு ராணுவம் இருக்கிறது. சவுலுக்கு முழு சப்போர்ட் தேசம் முழுவதும் இருக்கிறது. சவுல் இருந்தது அரண்மனை, சவுலுக்கு இருந்தது அத்தனை ஒத்தாசைகளும் இருந்தது. ஆனாலும் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், 14 ஆண்டுகள் தாவீது ஓடி ஓடி பிழைத்தானாம். 14 ஆண்டுகள், 14 long years. ஐயோ, 14 வருஷம். ஸ்தோத்திரம். என்னைக்கு அபிஷேக தைல ஊற்றப்பட்டதோ அன்னைக்கு ஓட்டம் தொடங்கிட்டு. ஸ்தோத்திரம். அல்லேலூயா. ஓட்டம் தொடங்கிட்டு அன்னையிலிருந்து அவன் குறி வைக்கப்பட்டான். ஸ்தோத்திரம். he was குறி வைக்கப்பட்டான். he was aimed. அவன் ஸ்தோத்திரம் அம்பு எய்யும்படிக்கு குறிப்பார்க்கப்பட்டான். ஆனா ஒரு அம்பு கூட கர்த்தர் பட விடல, ஒரு ஈட்டி கூட பட விடல. எவ்வளவு மகத்துவம் உள்ள தெய்வம், நாம் ஆராதிக்கிற தெய்வம். இன்னைக்கு ராத்திரி கர்த்தர் சொல்றார், நான் உனக்கு சகாயம் பண்ண போகிறேன், நான் உனக்கு சகாயம் பண்ண போகிறேன். என்ன சகாயம்? எத்தனை தடை வரட்டும், எத்தனை தாக்குதல்கள் உனக்கு நேரே வரட்டும், ஒன்றும் உன்னை சேதப்படுத்த போகிறது இல்லை. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. ஒரு நல்ல பழைய பாட்டு உண்டுல்ல, தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். ஒரு பல்லவியை நல்ல விடுதலையோட தேவ சமூகத்தில் பாடலாமா? ஆண்டுடைய நாம மகிமைப்படட்டும். கர்த்தர் நல்லவர். ஹalleluya. thank you Lord. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காப்பீரே. தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காப்பீரே. தீதனுகாதும் மறைவினிலே, தீதனுகாதும் மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி. பாடுங்க நீங்க சத்தமா. இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. காத்தீரே எம்மை கருத்தாக, வழுவாமல் என்னை உமக்காக. எடுத்தீர் என்னையும் உமக்காக, எடுத்தீர் எம்மையும் உமக்காக. கொடுத்தீர் உம்மையும் எனக்காக. ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி என்று. மறுபடியும் தீயோ நம்புகள், தீயோ நம்புகள் தாக்காதே. ஹalleluya. ஓ யாமாரியா ஷெட்டலரோ. தீயோ நம்புகள் தாக்காதே எம்மை துதியே துதியே துதித்திடுவேன். தேவா நீருந்தன் சிறகாலே தினமும் மூடி காத்தீரே. தேவா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய அற்புத சட்டைகளின் மறைவுக்குள் நம்மை மறைத்துக் கொள்கிறார். ஓ தீதனுகாதும் மறைவினிலே, தீதனுகாதும் மறைவினிலே தேடி உமதடி தங்கிடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன். ஸ்தோத்திரம் துதி பாத்திரா உம்மை இன்றும் என்றும் துதித்திடுவேன்.
ஹalleluya. நல்ல இன்னொரு விஷ கரத்தை உயர்த்தி சொல்வோம் ஹalleluya. தடைகளும் தாக்குதல்களும் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் சகாயம் பண்ணுகிற கர்த்தர் ஒருவர் இருக்கிறார். ஏதோ ஒரு தாக்குதல் உங்கள் வாழ்க்கைக்கு விரோதமா இருக்கலாம். இந்த மாலை வேளையில் இந்த வார்த்தைகளை பேசுகிற போது சில குடும்பத்தை துரத்தி கொண்டு வருகிற சில தற்கொலை ஆவிகளுடைய ஆமென் பொல்லாத தாக்குதல்களை நான் ஆவியில காண்கிறேன். இருந்து விடாதே, இனி இருக்காதே, செத்து விடு, நீ இனியும் வாழப் போவதில்லை, உன் மரணம் சமீபம் என்று பயமுறுத்தப்படுகிற சிலரை இந்த வார்த்தைகளை பேசும்போது ஆவியில காண்கிறேன். இயேசு இரட்சகர் இன்றைக்கு ராத்திரி உங்களுக்கு ஒரு அழைப்பு கொடுத்து சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு சகாயம் உண்டு, உங்களுக்கு ஒரு சகாயம் உண்டு. உன்னை துரத்துகிற இந்த வியாதி உன்னை மரணத்தில் முடிக்க போவது இல்லை. உன்னை துரத்துகிற இந்த ஆவி உன்னை சாகடிப்பதில்லை. கர்த்தருடைய வார்த்தை இன்றைக்கு இரவு உங்களுக்கு நேரே வருகிறது. தடைகளும் தாக்குதல்களும் வந்தாலும் சகாயம் பண்ணுகிற கர்த்தர் நமக்கு இருக்கிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? ஊழியத்தில் 1000 தடை வரலாம், அவர் தந்த சகாயமாக்கும் இத்தனை வருஷம் கொண்டு வந்திருக்கு. அல்லேலூயா. அவர் தந்த சகாயம் ஸ்தோத்திரம். படிப்பில் சிறந்தவர்கள் அல்ல, திறமையில் பெரியவர்கள் அல்ல, பாட்டு பாடி ஊழியத்தில் ஜெயிக்கல, இருந்த பிரசங்க கிருபையில ஜெயிக்க, பிரசங்க திறமையில ஜெயிக்கல. மன்னிங்க, கிருபை அல்ல, நான் திறமையை சொல்றேன். பிரசங்க திறமையில ஜெயிக்கல. ஒண்ணு மட்டும் செய்யும் தெரியும், அவர் கிருபையும் அவர் சகாயமும் ஊழியத்தில் கிடைச்சது. அல்லேலூயா. இத்தனை ஆண்டுகளாக இந்த சபையை கொண்டு போவதற்கு ஒரே காரணம், எத்தனை தடை, எத்தனை தாக்குதல்கள். ஒண்ணு மட்டும் சொல்ல முடியும், இன்னைக்கு ராத்திரி சகாயம் பெற்றேன், சகாயம் பெற்றேன். என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது. பாஸ்டரை போய் கேட்டு பாருங்க. பாஸ்டரையா கிட்ட கொஞ்ச நேரம் தான் பேசினேன். நான் ரொம்ப நேரம் பேசுறது இல்லை, பேச விரும்புறது இல்லை. ஏன்னா நிறைய பேசணும்னா அது நல்லா இருக்காது. கூட்டம் முடிச்சதுக்கு அப்புறம் பேசணும். ஆமா, ஏன்னா சில நேரம் பிரசங்கத்தில் ஏதாவது குறிப்பு வரும்போது நம்ம சொன்னதை தம்பியை அப்படி ஒட்டி வர்றாரு நினைச்சிடக்கூடாது இல்லையா? அதனால நான் என்னைக்குமே கூட்டங்கள் முடிகிற வரைக்கும் அதிகம் பேசுறது இல்லை. முடிச்சதுக்கு அப்புறம் பேசலாம். கர்த்தர் என்னெல்லாம் தீர்க்க தரிசனமா பேசினாரு, வாக்கு தத்தமா பேசினாரு, தரிசனத்தை எப்படி எல்லாம் நினைப்பூட்டினா அது அப்புறம் பேசிக்கலாம். ஸ்தோத்திரம். ஆனா நான் செலவிட்ட அந்த கொஞ்ச நேரத்தில் அவங்க சொன்ன சாட்சி, ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையை முன்னிட்டு சொல்லுகிறேன், தடைகளும் தாக்குதல்களும் வந்தாலும் சகாயம் கர்த்தரிடத்திலிருந்து பிறக்கிறது. இந்த ராத்திரி நீங்க யாரா இருந்தாலும் பரவாயில்ல, உங்க வாழ்க்கை தடைகள் மேல தடைகள், தாக்குதல்கள் மேல தாக்குதல்களுக்குள்ள இருக்குன்னா சகாயம் பண்ணுகிற ஒரு இரட்சகர் இயேசு உண்டு. இந்த சத்தத்தை கேட்கிற நீங்க யாரானாலும் இயேசு இரட்சகர் அண்டை வருகிற போது, அவரை நம்பும் போது ஒரு சகாயம். ஆமென், ஹalleluya. ரைட். மூன்றாவது ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். முதல்ல சொன்ன தனித்து போராடும் நிலையில் தாவீதுக்கு ஒரு சகாயம். இரண்டாவது, தடைகளும் தாக்குதல்களும் அந்த நிலையில் தாவீதுக்கு ஒரு சகாயம். மூன்றாவது, தனது அனைத்தையும் இழந்த போதும் தாவீதுக்கு ஒரு சகாயம். தனது அனைத்தையும் இழந்த போதும் தாவீதுக்கு ஒரு சகாயம். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை எடுத்து கவனித்து பாருங்கள். 1 சாமுவேல் 30ஆம் அதிகாரத்தை எடுத்து கவனித்து பாருங்கள். அதனுடைய ஸ்தோத்திரம், கர்த்தர் நல்லவர். முதல் 2 வசனங்கள் இப்படி சொல்லுகிறது, தாவீதும் அவன் மனுஷரும் 3ஆம் நாளிலே சிக்லாக்குக்கு வந்து சேருகிறதற்குள்ளே அமலேக்கியர் தென்புறத்து சீமையின் மேலும் சிக்லாக்கின் மேலும் விழுந்து சிக்லாக்கை கொள்ளையடித்து அதை அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த ஸ்திரீகளாகிய சிறியவர்களையும் பெரியவர்களையும் சிறைப்பிடித்து ஒருவரையும் கொன்று போடாமல் அவர்களை பிடித்து கொண்டு தங்கள் வழியே போய்விட்டார்கள். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். தாவீதினுடையவைகள் பிடிக்கப்பட்டது, தாவீதினுடையவைகள் பிடிக்கப்பட்டது. தாவீதுடையவைகள் ஸ்தோத்திரம் அமலேக்கியரின் வழியே கொண்டு போகப்பட்டது. தாவீதுடையவைகள் தெய்வத்தின் வழியிலே கொண்டு போகப்பட வேண்டியது. பாருங்க, நம்முடைய குடும்பம் ஏதாவது ஒரு அசுத்த வல்லமையால் பிடிக்கப்படுமே ஆனால் அதன் வழியிலே கொண்டு போகப்படும். பாவத்தில் பிடிக்கப்படுமே ஆனால் அதன் வழியிலே கொண்டு போகப்படும். உலக இச்சைகளுக்கு நம்முடைய குடும்பம் உட்படுமே ஆனால் அதன் வழியிலே நம்ம பயணம் இருக்கும். ஸ்தோத்திரம். நம்முடைய வழி, நம்முடைய பயணம் உலகத்தின்படி, இச்சைகளின்படி, பாவத்தின்படி, பாதாளத்தின் இழுப்பின்படி இருக்கக்கூடாது.
அமலேக்கியர்கள் தங்கள் வழியை கொண்டு போறாங்களாம். தாவீதுடைய அத்தனை உடைமைகளையும், தாவீதின் மனைவி, பிள்ளைகள், தாவீதோடு இருந்த 600 பேருடைய மனைவிகள், பிள்ளைகள், குடும்பம், ஸ்தோத்திரம், உடைமைகள், ஆடு மாடுகள் எல்லாத்தையும் தூக்கிட்டு போயிட்டாங்க. தாவீது இப்ப ஜீரோல இருக்கிறாரு, ஒன்றும் இல்லை. எத்தனை வருஷமா கட்டி எழுப்புன குடும்பம் இல்ல, இத்தனை வருஷமா சம்பாதித்தது இல்ல. ஒரு பெரிய இழப்புக்குள்ள தாவீது நிற்கிறார், ஒரு பெரிய இழப்புக்குள்ள நிற்கிறார். தனது அனைத்தையும் அவர் இழந்தார், தனது அனைத்தையும் இழந்தார். ஆனா அவர் இழக்காத ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா? என் இருதயம் கர்த்தரை நம்பி இருந்தது. 6வது வசனத்தை பாருங்க. 1 சாமுவேல் 30:6. தாவீது மிகவும் நெருக்கப்பட்டான். சகல ஜனங்களும் தங்கள் குமாரர் குமாரத்திகளை நிமித்தம் மனக்லேசமானதினால் அவனை, சொல்லுங்க என் கூட சேர்ந்து வாசிக்கிறீங்களா, கல்லறிய வேண்டும் என்று சொல்லிக் கொண்டார்கள். தாவீது தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தன்னை, பாருங்க, தாவீதுக்கு இந்த 600 பேர் ரொம்ப ஆறுதலா இருந்தாங்க. தாவீதே, உமக்காக நாங்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வோம், எவரை வேண்டுமானாலும் அடிப்போம், பயங்கரமா பேசுனாங்க. ஆனா ஒரு நாள் வந்துச்சுங்க, தாவீதை தனியா உட்கார வச்சு அவன் கல் எடுத்து முதுகு பின்னாடி வச்சுட்டு இருக்கிறான். இல்ல, யார் முதல்ல எரியிற, நீ எரிஞ்ச உடனே நான் எரிஞ்சிடுறேன், சோழிய முடிச்சிருவோம், இவனால தானே இவ்வளவு நடந்தது என்று தாவீதுக்கு எதிரே தாவீதை கொல்ல வேண்டும் என்று அத்தனை பேரும் திட்டமிடுறான். ஒருத்தன் கூட தாவீது பக்கத்துல நிக்கல. அத்தனை பேரும் எவ்ரிஒன். வாழ்க்கையில் இங்க பாருங்க, நம்ம கூட இருக்க எல்லாரும் ரொம்ப நல்லவன், கடைசி வரைக்கும் நம்மளை காப்பாத்துவான்னு நினைக்காதீங்க. என்ன, ஒரு நாள் வரும்போது தோத்திரம் பிரச்சனை வேற ரீதியில போயிரும். ஸ்தோத்திரம், கர்த்தருடைய நாம மகிமைப்படட்டும். அல்லேலூயா, கர்த்தர் நல்லவர். ஒரு இடத்துல வாசித்த மனைவி, ஆமா தோத்திரம், கிரைண்டர் கல்ல தூக்கி போட்டு புருஷனை கொன்னுட்டாளாம். அவங்க வாழ்க்கையில முதல் முறையில கையை பிடிக்கும் போது என்ன சொல்லிருப்பாங்க? உனக்கு நான் எனக்கு நீன்னு இருப்பாங்க இல்ல. காம கிரைண்டர் கல்லத்துக்கு போட்டு கொன்னுட்டான். இவளாவது பரவாயில்ல, அவன் ஒருத்தன் குக்கர்ல அவிச்சிட்டான். பாத்தீங்களா? பிரதர்மாருக்கு இப்பதான் தெளிவு வருது. அத்தாடி கல்லுன்னு சொன்னோடனே பயமா இருக்குது. ஒருத்தர் வேடிக்கையா சொன்னாரு, முந்தின நாட்கள்லாம் சகோதரிமார் எழும்பின உடனே புருஷன் பக்கத்துல வந்து காலை தொட்டு கும்பிட்டு அப்புறம் தான் அவங்க கிச்சன்ல எல்லாம் வேலையை பார்க்க போவாங்களாம். புருஷன் காலை தொட்டு கும்பிட்டு. இப்போ காலம் மாறி போச்சுதான். புருஷன் எழும்பினோடனே வந்து மனைவி காலை தொட்டு கும்பிட்டு, கடவுளே இன்னைக்கு ராத்திரி என்னை கொல்லாம இருந்தாலே உமக்கு நன்றின்னு சொல்ல வேண்டிய காலத்துக்குள்ள வந்திருக்கிறோமா. ஸ்தோத்திரம், நல்ல வேலை. ஆமா ஸ்தோத்திரம். இதுக்கு முன்பாக ஆட்சியில் இருந்த ஜெயலலிதா அம்மா, நம்ம எல்லாம் இந்த ஆட்டு உரல் யூஸ் பண்ண கூடாது, கிரைண்டர் கல்லு தூக்க கூடாதுன்னு அவங்க ஒரு சின்ன கிரைண்டர் கொடுத்தாங்க. தோத்துறோம். அல்லேலூயா. நிறைய இப்படியே பேசிட்டு போலாங்க. ஆனா குடும்பத்துக்குள்ள அல்லது வாழ்க்கையில எல்லாரும் நமக்கு நிரந்தரம் நினைக்க கூடாது. ஒரு காலம் வரும்போது ஒரு தள்ளி நிற்க வேண்டிய நேரம் வரும். ஒரு ஆமேன்னு சொல்லுங்க. எல்லாரும் எல்லா நேரமும் நம்ம கூட வர முடியும் நினைக்கிறீங்க? புருஷன் சொல்லுவான், கண்ணே மணியை நான் உன்னை விட்டு ஒருபோதும் பிரிய மாட்டேன். பிரசவத்துக்கு உள்ள இழுத்துட்டு போவாங்க, இவன் வெளியே நின்றுட்டு இருப்பான். அந்த ஹாஸ்பிட்டல் கேண்டீன்ல டீ குடிச்சிட்டு இருப்பான். அங்க மனைவி வலியில துடிச்சிட்டு கிடப்பான். ஆமா, மனைவி ஆபரேஷன் பண்ணி வலியில கிடப்பா. இவர் காலையில என்ன பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடலாம், இந்த ஹோட்டல் போலாமா, அந்த ஹோட்டல் போலாமா, அந்த ஊருக்கு போலாமா, இங்க போலாமா. ரொம்ப சீரியஸ். ஐசியூல உள்ள வச்சிருக்குது. குடும்பம் வந்து நமக்கு அந்த ஆரஞ்சு ஜூஸ் போட்டு வாயில ஊத்த முடியும் நினைக்கீங்க? உள்ள ஒரு பேரும் விட மாட்டான், ஒருத்தனை விட மாட்டான். ஆனா ஒரு நல்ல செய்தி என்ன தெரியுமா? எவரும் வர முடியாத இடத்திற்கு ஒருவர் நம்மோடு வர முடியும். ஹல்லேலூயா. பிரசவ வேதனையோடு உள்ள நிற்கும் போது கர்த்தர் அங்கே வந்து உங்களுக்கு ஒத்தாசை செய்ய முடியும். ஐசியூல தனிச்சு கிடக்கும் போது, நான் ஒத்தையில கிடக்குறேன், இந்த சைடு கிடக்கவன் ஜாவறான், அங்கோடி கிடக்கவன் ஜாவறான், கர்த்தாவே அடுத்த டிக்கெட் எனக்கு தானா நினைச்சு படுத்திருப்போம் பாருங்க. என் குடும்பம் என்ன ஆச்சுன்னு தெரியல, உள்ள கிடப்போம். ஒருத்தர் மட்டும்தான் நம்மளை சந்திக்க வர முடியும். 24 hours நம்ம கூட அவர் இருக்க முடியுங்க. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. தாவீது ஒரு நாள் தனித்து விடப்பட்டான். தாவீதுக்கு இருந்த ஆறுதல் இருந்த 600 பேர் இருந்தான். ஆனா 600 பேருமே ஒரு நாள் கல்லறிய வேண்டும் என்று சொன்னார்கள். ரொம்ப சிம்பிளா சொன்னா கொல்லணும்னு நிக்கிறாங்க, கொன்னு போடணும்னு நிக்கிறாங்க.
தனதனைத்தையும் இழந்த நிலைமை. There is no one with him. யாருமே கூட இல்லை. வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்குள் தன் தேவனாகிய கர்த்தருக்குள்ளே தாவீது தன்னை திடப்படுத்திக் கொண்டான். கையோயத்தோராவே என்ன சொல்லியிருப்பார் நினைக்கிறீங்க? என் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கிறது. I still believe you Lord. நீங்க எவ்வளவு பெரிய இழப்புகள் இருந்தாலும் உங்கள் இழப்புகளை ஈடுகட்ட வல்லமை உள்ள ஒரு தெய்வத்தையாக்கும் நம்ம ஆராதிக்கிறோம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீ அதை பிடித்து சகலத்தையும் திருப்பிக் கொள்வாய். உன்னுடையதை பிடித்ததை நீ பிடிப்பாய். அமலேக்கியர்கள் தாவீதுடையதை பிடித்தார்கள். தாவீது தன்னுடையதை மட்டும் இல்ல, அமலேக்கியர்கள்ட்ட என்னெல்லாம் இருந்ததோ அத்தனையும் பிடித்தார். நமது வாழ்க்கையில் இழப்புகள் வரும்போது நான் தேவ ஊழியன தீர்க்க தரிசனமா சொல்றேன், இழப்புகளுக்கு பிறகு இழந்ததை மட்டுமல்ல, இன்னும் நமக்கு வேண்டியது என்னது உண்டோ அத்தனையும் தர என் தெய்வத்தால முடியும். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? யோபு இழந்ததை 2 மடங்கு திரும்ப பெற்றுக்கொண்டார். When God repays, கர்த்தர் திருப்பி கொடுக்கும் போது, கர்த்தர் திரும்ப கொடுக்கும் போது, நான் கர்த்தருடைய ஊழியனாய் சொல்லுகிற உங்க முன்னிலைமையை நினைத்து துக்கிக்கிற காலங்கள் முடியும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையின் பின்னிலைமையை ருசிக்கும் நாட்கள் வரும். பின்னிலைமை என்ற ஒரு காலம் இருக்குதுங்க. இன்னைக்கு வியாபாரத்துல தோல்வி, இன்னைக்கு பொருளாதார நஷ்டம், அதனால இன்னைக்கு மனைவி மதிக்கல, இன்னைக்கு பிள்ளைங்க கண்டுக்காம போகுது, உறவுகள் நம்ம மேல ஒரு அக்கறை எடுக்கல. doesn't matter sir. ஒருத்தர் சொல்றார், நான் உனக்கு சகாயம் பண்ணுகிறவராய் கூட இருக்கிறேன். தாவீது தனதனைத்தையும் இழந்த நிலையிலும் தெய்வத்திடமிருந்து சகாயம் பெற்றான். he got back everything. எல்லாத்தையும் திரும்ப பெற்றுக்கிட்டார். இன்னைக்கு இரவு நீங்க திரும்ப பெற்றுக்கொள்ள போகிறீங்க. எதை இழந்தீங்க? பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைவை நான் உங்களுக்கு திரும்ப அளிப்பேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். பட்சிக்கப்பட்ட வருஷங்களின் விளைவு. ஒரு நல்ல செய்தி உங்களுக்கு சொல்லட்டுமா? நீங்கள் இல்லை, இழந்து விட்டேன் என்று நினைத்தவை எல்லாம் எங்கேயோ கர்த்தர் பத்திரமா வச்சிருக்கிறார். விசுவாசிக்கிறவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்லுங்க. நீங்கள் இல்லை என்றும் இழந்ததென்றும் நினைக்கிற உங்கள் நன்மைகளை கர்த்தர் எங்கேயோ பத்திரமா வச்சிருக்கிறாரு. தாவீதோடு கூட இருந்தவன் ஏன் கல்ல தூக்குனான்னு தெரியுமா? அமலேக்கியர் என் பொண்டாட்டியை கொண்டு போட்டிருப்பான், என் பிள்ளைகளை கொண்டு போட்டிருப்பான், என் ஆடு மாடுகளை அழிச்சிருப்பான். ஆனா கர்த்தர் சொல்றார், ஒன்னு கூட குறைவுபடல. சிறியதிலும் பெரியதிலும் மிருக ஜீவன்களிலும் ஒன்றும் குறைவுபடல. தீர்க்க தரிசனமா தேவ ஊழியக்காரன் இன்னைக்கு ராத்திரி சொல்றேன், எதை இழந்த நிலையில் இந்த செய்தியை நீங்க கேட்டுக்கொண்டிருந்தாலும் திருப்பிக் கொள்வீர்கள். அதுக்குதான் கர்த்தர் உங்களை தட்டி எழுப்பி இன்னைக்கு சாயங்கால கூட்டத்தில் வந்து உட்கார வச்சிருக்கிறாரு. அதற்காகத்தான் ஆங்காங்க ஸ்பீக்கர்களை வச்சு இந்த சத்தத்தை உங்கள் செவிகளில், உங்கள் வீடுகளில் பிரவேசிக்க ஆண்டவர் செய்திருக்கிறார். whoever you might be, கர்த்தருடைய ஊழியனாய் தேவன் தந்த அதிகாரத்தின்படி, அபிஷேகத்தின்படி சொல்லுகிறேன், நேரலையில் பார்க்கிற நீங்கள் எந்த நிலையில் இருந்தாலும் you will come back. நீங்கள் திரும்ப வருவீர்கள். நீங்கள் இழந்ததெல்லாம் பத்திரமா இருக்கு. தாவீதுடையதெல்லாம் பத்திரமா வச்சிருந்தார். திருப்பி கொடுக்கும் போது தாவீதுடையதை மட்டும் கொடுக்கல, அமலேக்கியர்கள்ட்ட என்னதெல்லாம் இருந்ததோ அத்தனையும் அள்ளி கொண்டு வரும்படிக்கு கர்த்தர் கிருபை செய்தார். இந்த ராத்திரி ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு திரும்ப தரும்போது இழந்தவைகளை மட்டுமல்ல, இன்னும் பரிபூரணமானவைகளை தருவேன். தனதனைத்தையும் இழந்த நிலையிலும் தேவனின் சகாயம். வேகமா போறேன். 4வது மன்னிங்க, 2 ராஜாக்களின் புஸ்தகம், மன்னிங்க 2 சாமுவேலின் புஸ்தகம் 11வது அதிகாரத்தை என்னோடு திருப்பிக் கொள்ளுங்கள். 2 சாமுவேல் 11வது அதிகாரம். தடுமாறி விழுந்த நிலையிலும் தாவீதுக்கு ஒரு சகாயம் கிடைத்தது. தடுமாறி விழுந்த நிலையிலும், முதல்ல சொன்னேன், தனித்து போராடும் நிலையில் தாவீதுக்கு சகாயம் கிடைத்தது. தடைகளும் தாக்குதல்களும் வந்த போதிலும்
தாவீதுக்கு சகாயம் கிடைத்தது. மூன்றாவது, தனதனைத்தையும் அவர் இழந்த நிலையிலும் தாவீதுக்கு சகாயம் கிடைத்தது. நான்காவது, தடுமாறி விழுந்த நிலையிலும் தாவீதுக்கு சகாயம் கிடைத்தது. நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. இந்த வார்த்தையை கேட்கிற நீங்க ஒருவேளை இன்னைக்கு இரவு நினைக்கலாம், பாஸ்டர் நான் விழுந்துட்டேன் தெரியுமா, நான் என்ன நிலையிலிருந்து விழுந்தேன் தெரியுமா, கர்த்தர் என்னை எவ்வளவு மேன்மையா வச்சிருந்தார் தெரியுமா, என்னை குறித்து தெய்வம் வச்சிருந்த திட்டம் எவ்வளவு மகத்துவமானது தெரியுமா, விழுந்துட்டேன் பாஸ்டர், நான் கர்த்தருக்கு உண்மையா இல்லையே, அழைப்பை காக்க முடியலையே, அபிஷேகத்தை காக்க முடியலையே, அர்ப்பணிப்பை காக்க முடியலையே, நான் எடுத்த சில தீர்மானங்கள்ல நிலைச்சிருக்க முடியலையே, விழுந்துட்டேன். உங்களுக்கு ஒரு நல்ல செய்தி தெரியுமா, கர்த்தர் விழுகிற யாவரையும் தூக்கி விடுகிறார். எத்தனை பேர் என் கூட சேர்ந்து ஆமென் சொல்றீங்க? விழுகிற சிலரை அல்ல, விழுகிற குறிப்பிடப்பட்ட நபர்களை அல்ல, விழுகிற யாவரையும் அவர் தூக்கி விடுகிறார். என் தெய்வத்தின் கரம் தூக்கி விடும்படிக்கு துடித்துக் கொண்டிருக்கிறது. இந்த வார்த்தையை நான் அந்த பீடத்திலிருந்து பேசுகிற போது மிகுந்த பலமாய் என் தெய்வத்துடைய துடிக்கும் அந்த ஏக்கத்தை உணர முடிகிறது. விழுந்துட்டீங்களோ? என் கிருபைகளை இழந்து போயிட்டேன், முந்தைய பிரகாசம் இல்ல, முந்தைய ஆர்வம் இல்ல, அப்ப உள்ள எழுப்புதல் இல்ல பாஸ்டர், now I become dry, வெறுமை ஆயிட்டேன், வற்றி போயிட்டேன்னு சொல்றீங்களோ? ஹல்லேலூயா. கர்த்தர் இன்னைக்கு ராத்திரி சொல்றாரு, நான் உன்னை திரும்ப புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறேன், திரும்ப புதுப்பிக்க வல்லவராக இருக்கிறேன். மீண்டும் நான் உன்னை சந்திக்கவும் மீண்டும் உன்னை பயன்படுத்தவும் என்னால கூடும். தடுமாறி விழுந்த தாவீதுக்கு ஒரு சகாயம். பாவத்தில் விழுந்ததுனால தாவீதை தூக்கி கர்த்தர் தூர போடல. ஆனா தாவீது உட்கார்ந்து கர்த்தர் என்னை எப்படியாவது தூக்குவார், என்ன நம்ம மன்னிப்போம் பாடம் நடத்திட்டு இருக்கல. இன்னைக்கு நிறைய பேர் பேஸ்புக்ல சோசியல் மீடியால அந்த சேட்டை தான் பண்ணிட்டு அலைறாங்க. ஒருத்தன் விழுந்தா மன்னிக்க வேண்டாமா, ஒருத்தன் விழுந்தா மன்னிக்க வேண்டாமா. ஹலோ, கிறிஸ்தவம் எங்கே போகிறது? அதுல வர ஒரு மேடம் கேட்காக, விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஒரு பெண்ணை பார்த்து இயேசு என்ன சொன்னார்? மன்னித்து தான் அனுப்பினார். அவ விபச்சாரி, நீ யாரு? ஹலோ, அவ விபச்சாரி, நீ யாரு? சரி, அவளை அனுப்பும் போது போ தொடர்ந்து இந்த பாவத்தை செய்ய அனுப்பினாரு, செவுட்ல ஒண்ணு போடுற மாதிரி சொல்லி அனுப்பினாரு, போ இனி பாவம் செய்யாதே, இனி பாவம் செய்யாதே. பாவம் எவன் செஞ்சாலும் பாவம் தான். அது எவன் செஞ்சாலும், எவ செஞ்சாலும், எப்படி செஞ்சாலும். வக்கலாத்து வாங்குற ஆட்களை பார்த்தா பார்ட்டிக்கு பின்னாடி ஏதோ மேட்டர் இருக்கும் போல தெரியுது. இவன்களையும் பிடிச்சு வெளுத்தா நிறைய வெளியே வரும் போல தெரியுது. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள், புரியாதவர்கள் அதனிலும் பாக்கியவான்கள். ஆமா, அவங்களுக்கு மட்டும்தான் துக்கம் இருக்கிற மாதிரி எங்களுக்கு எல்லாம் துக்கம் இல்லைன்னு அறையில ஆண்டவர்ட்ட அழுறோம். தேவநாமம் எவ்வளவு தூஷிக்கப்படுது, தேவநாமம் எவ்வளவு தூஷிக்கப்படுது. தப்பு செஞ்சான் செய்யல, நான் அதுக்குள்ள எங்கேயும் போகல, ஆனா தேவநாமம் தூஷிக்கப்படுது. பாரமற்றவர்கள் அல்ல, ஆனால் எந்த பாவிக்கும் கை தூக்கி விட்டு தொடர்ந்து பாவத்தில் இருக்க அனுமதிக்க கூடாது. பாவம் பாவம் என்பதை எவரும் உணரணும், எவரும் உணரணும். தாவீது என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொன்னவர்ல ஆண்டவர். ஆனா மத்தேயுல எப்படி எழுதி வச்சிருக்காருன்னு பாத்தீங்களா? நீங்க வாசித்து பார்த்திருக்கீங்களா? என் கூட திருப்புங்க. மத்தேயு எழுதிய சுவிசேஷம் 1வது அதிகாரம். இன்னார் இன்னாரை பெற்றார் இந்த லிஸ்ட போட்டுட்டு இருக்கும்போது தாவீது கிட்ட வரும்போது ஸ்தோத்திரம் நடுவுல ஒரு பட்டயத்தை வச்சிட்டாருங்க ஆண்டவர் இல்ல. மத்தேயு 1ஆம் அதிகாரம் அதனுடைய 6வது வசனத்தை பாருங்க. ஈசாய் தாவீது ராஜாவை பெற்றான். தாவீது ராஜா சாலமோனை பெற்றான் தான் இருக்கணும். ஆனா உங்க பைபிள்ல என்ன போட்டிருக்கு? தாவீது ராஜா தன் மனைவின்னு சொல்லல, உரியாவின் மனைவியாயிருந்த வெளியிடத்தில். அவர் ரொம்ப தெளிவான ஆளு சார், அவர் ரொம்ப தெளிவான ஆளு.
எவனும் ஏமாற்ற முடியாத ஆண்டவரை. தாவீது ராஜா, அவர் இருந்த காலத்தில் யாரையும் திருமணம் செய்கிற உரிமை அவருக்கு உண்டு. ஆனால் அடுத்தவனுடைய மனைவியை எடுத்து உரியாவை கொன்னு அவன் நினைச்சான் எல்லாம் முடிஞ்சதுன்னு. கதை சொல்லியே முடிச்சு விட்டார நம்ம ஆண்டவர். ஒரு ஆட்டுக்கதையை சொல்லி, அவருக்கு தெரியும் தாவீதுக்கு ஆடுன்னா அவன் ஆடிருமா, ஆடுன்னா உயிர், கர்த்தர் என் மேய்ப்பரா இருக்கிறார் அப்படிலாம் சொன்னவர்ல. அதனால எவனுக்கு எப்படி கதை சொல்லணும்னு ஆண்டவருக்கு தெரியும். ஆட்டுக்கதையை சொன்னவன் யார் அந்த படுபாதகன்? தீர்க்கதை சொல்றார், நீயே அந்த மனுஷன், நீயே அந்த மனுஷன். ஸ்தோத்திரம், அல்லேலூயா. இதெல்லாம் இருந்தாலும் 51ஆம் சங்கீதத்தை எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா, தடுமாறின அந்த வீழ்ச்சி மாற காரணம் என்ன தெரியுமா? 51ஆம் சங்கீதம், 51ஆம் சங்கீதம் முதல் 7 வசனங்கள் அவர் ஒரு ஜெபம் பண்றாரு. சுத்திகரியும் தேவனேங்கிற ஜெபம். கிளென்ஸ் மீ ஓ லார்ட், என்ன சுத்திகரிங்க ஆண்டவரே. எனக்கு இன்னைக்கு சாயங்காலம் இப்படி யோசித்து பார்த்தேன், அந்த நாட்கள்ல பூமியில இருந்ததிலேயே ஆண்டவருக்கு ரொம்ப பிடிச்சது யாரு? தாவீது. என் இருதயத்துக்கு ஏற்றவன்னு சொல்லிட்டாரு. அவன் தப்பு பண்ணா கூட சுத்திகரிப்புக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். சுத்திகரிப்புக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியம். இயேசு ரத்தம் தானா கழுவுன்னு அந்த டயலாக் பேசிட்டு அலையப்படாது. கொளுத்த பயில் பிரசங்கம் அது. நீ உணர்த்தப்படணும், நீ பாவிங்கத உணரணும், அவர் ரத்தத்தால கழுவப்பட அர்ப்பணிக்கணும். வேதம் ரொம்ப தெளிவா சொல்லுது, தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனுக்கு தான் இரக்கம் கிடைக்கும். அறிக்கை செஞ்சு மன்னிப்பு வாங்கிட்டு திரும்ப திரும்ப பாவத்தை செஞ்சனா தொலைச்சு விடுவார் ஆண்டவர். விட்டு விடணும்ல. இனி பாவம் செய்யாதேன்னு இயேசு சொன்னார்ல. அந்த விபச்சாரத்தில் பிடிக்கப்பட்ட ஸ்திரீ இடத்திலையும் சொன்னார். அந்த 38 வருஷம் ஒருத்தன் பெதஸ்தா கொலத்தண்டல படுத்திருந்தானே, அவனை மறுபடியும் தேவாலயத்தில் சந்தித்து சொன்னார், அதிக கேடானதொன்று உனக்கு நேரிடாதபடிக்கு இனி பாவம் செய்யாதே. கண்ணியா அந்த வசனத்தை பார்க்க மாட்டேங்குது. இஷ்டம் போல பாவம் செய்ய கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. நீங்க யாரா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, பைபிளை முன்னிருந்து பின்னிருந்து சொல்ற பெரிய மெத்த பிடிச்ச மேதாவியா இருந்தாலும் சரி, நான் ஒரு நாளைக்கு 24 மணி நேரம் முழங்கால நிக்கிறேங்கிற ஜெப வீராங்கனையா வீரர் இருந்தாலும் சரி, பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனை தரிசிப்பது இல்லை, தரிசிப்பது இல்லை. பரிசுத்தம் இல்லைன்னு எவரான ஓரத்தில் இல்லைன்றவர் ஆண்டவர். எவனுக்கும் இடம் இல்ல, எவளுக்கும் இடம் இல்ல, எனக்கும் இடம் இல்ல, உங்களுக்கும் இடம் இல்ல. அதனாலதான் நிறைய பேர் பெந்தகோஸ்தே சர்ச்சுக்குள்ளே வர்றதில்லை. பரிசுத்தத்தை பேசுறாரு இவரு, பரிசுத்தத்தை பேசுறாரு. அத கொஞ்சம் ஸ்கிப் பண்ணி போங்க சார். பரலோகம் ஸ்கிப் ஆயிரும், பரவாயில்லையா? தடுமாறி விழுந்துட்டார் தாவீது. ஆனா 51ஆம் சங்கீதத்துல முதல் 7 வசனங்கள் சுத்திகரியும், சுத்திகரியும், ஜெபம் சுத்திகரியும். 8வது வசனத்திலிருந்து 12வது வசனம் வரை திரும்ப தாரும், திரும்ப தாரும். ஆண்டவரே, நான் இரட்சணியத்தின் சந்தோஷத்தை இழந்துட்டேன், பரிசுத்த ஆவியின் அந்த மேன்மையான நிறைவை இழந்துட்டேன், பயமா இருக்கு, திரும்ப தாரும். Renew me, O Lord, என்ன திரும்ப புதுப்பிங்க ஆண்டவரே. 13வது வசனத்திலிருந்து கடைசி வரைக்கும் யூஸ் மீ ஓ லார்ட், என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரேன்னு ஒரு ஜெபம் பண்றேன். என்னை பயன்படுத்துங்க. 13ஆம் வசனத்தை பார்த்தீங்களா? 51ஆம் சங்கீதத்தில் 13வது வசனம், அப்பொழுது நான் பாவிகளுக்கு உமது வழியை ஸ்தோத்திர விவரிப்பேன், அப்பொழுது பாதகர் உம்மிடத்தில் மனம் திரும்புவார்கள். 13ஆம் வசனம் அழகான வசனம். நல்ல கவனிங்க. நம்ம சுவிசேஷம் சொன்னோன்னு எல்லாரும் ஏற்றுக்கொள்வாங்கன்னு நினைக்காதீங்க. வசனம் ரொம்ப தெளிவா இருக்குது. எவன் பரிசுத்தம் உள்ளவனா இருக்கிறானோ, எவன் கிருபை வரங்களில் அழைப்பில் நிலைத்திருக்கிறானோ, அவனுடைய வார்த்தைக்குத்தான் மன ஜனத்தை கர்த்தரை திருப்புகிற வல்லமை இருக்கு.
சும்மா இஷ்டம் போல வாழ்ந்துட்டு ஏசு நல்லவர்னு பாட்டு பாடுறது. நான் சுவிசேஷ ஊழியத்துக்கு போறேன், முதல்ல உட்கார்ந்து உன்னை சுத்திகரிச்சுக்க தம்பி. முதல்ல சுத்திகரிப்புக்கு அர்ப்பணிச்சிருப்பா, அப்புறம் சுவிசேஷம் சொல்லலாம். அப்ப சொல்லலாம். ஊர்ல சாட்சி இல்லை, வேற என்ன சுவிசேஷம் கேட்க தோணுது இல்லை நமக்கு. அப்ப நம்ம வாழ்க்கையை நல்ல சீர்தூக்கி பார்க்கணும். தடுமாறி விழுந்தவர் தான் தாவீது, தடுமாறி விழுந்தவர் தான். ஆனால் அந்த தாவீதுக்கும் ஒரு சகாயம் கர்த்தர் கொடுத்தார். ஒன்ஸ் இன் ஹிஸ் லைஃப், வாழ்க்கையில ஒரே முறைதான் அந்த தடுமாற்றம். ஆமா, ஒரே முறைதான் அந்த தடுமாற்றம். திரும்ப திரும்ப விழுறது, ஊர்ல எல்லாம் பச்சை பால்ட்ட விழுறது, பிறகு தாவீதை போல என்னை தூக்கி நிறுத்துங்கிறது. இந்த கதெல்லாம் விட்டுட்டு அலைய கூடாது. தாவீதுக்கும் ஒரு சகாயம் கர்த்தரிடத்தில் இருந்து வந்தது, தடுமாறி வீழ்ந்த நிலையிலும். கடைசியா சொல்லி நாம் ஜெபம் பண்ண போறோம். தாங்க முடியாத நிந்தைகள் அவமானங்கள் மத்தியிலும் தாவீதுக்கு ஒரு சகாயம் கிடைத்தது. தாங்க முடியாத நிந்தைகள். 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்தில் இருந்து நீங்க படிக்கணும்னு, 1 சாமுவேல் 15ஆம் அதிகாரத்திலிருந்து 19ஆம் அதிகாரம் வரைக்கும் படிச்சீங்கன்னா தாவீதின் மேல ஒரு தாங்க முடியாத நிந்தை. சொந்த மகனே தாவீதுக்கு விரோதமாய் எழும்பினான், அப்சலோமே தாவீதுக்கு எதிராக எழும்பினான். தாவீது தன் ராஜ்யத்தை விட்டு ஓட வேண்டி இருந்தது. மீண்டும் ஒரு ஓட்டம், வெறுங்காலால் நடந்தான், முகத்தை மூடிக்கொண்டு நடந்தான், அழுது கொண்டே நடந்தான். ஒரு அவமானம், ஒரு நிந்தை, தாங்க முடியாத நிந்தை தாவீதுக்கு. ஆனால் அந்த நேரத்தில் தன் சுபாவத்தை காத்துக்கொண்டான், தன் சுபாவத்தை காத்துக்கொண்டான். தாவீதுக்கு அருகில் இருந்த அவனுடைய சகோதரியின் குமாரர்கள் தாய்மாமனுக்கு மறுபக்கமார் பக்கத்திலிருந்து சொல்றாங்க, அந்த செத்த நாய் எம்மாத்திரம் அந்த சீமையை நான் தொலைச்சிட்டு வந்துடணுமான்னு கேட்டா தாவீது சொல்றார், இல்ல இல்ல இல்ல, நீ அமைதியாயிரு, தாவீதை தூஷிக்க வேண்டும் என்று கர்த்தர் அவனுக்கு சொன்னார். இவன் நிந்தித்த நிந்தைக்கு பதிலாக கர்த்தர் எனக்கு நன்மையை சரி கட்டுவார். When people pierce us, ஜனங்கள் நம்மளை குத்தி கிழிக்கும் போது பதில் வார்த்தைகளை தேடாதீங்க. தேவ சமூகத்தில் பாதத்தில் போய் உட்கார தேடுங்க. வார்த்தைகளை, காரியங்களை அவர் கையில கொடுத்துருங்க. நம்ம பதில் பேசி ஒன்றும் நடக்காது, ஆனா அவர் கையில கொடுத்துட்டோம்னா எல்லாவற்றையும் அவர் பார்த்து கொள்வார். எந்த வழி தாவீது நிந்தையும் அவமானத்தை சந்தித்து கடந்து போனாரோ அதே வழியில மீண்டும் ராஜாவாக திரும்பி வர கர்த்தர் கிருபை செய்தார். இன்னைக்கு ராத்திரி ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறார், உங்கள் நிந்தை, உங்கள் அவமானம், உங்களுக்கு நேரிட்ட எதிலும் உங்கள் வாழ்க்கையை முடித்துக் கொள்ள நினைக்காதீங்க. அதுவல்ல முடிவு, அதுவல்ல முடிவு. கர்த்தர் நமக்கு நல்ல முடிவுகளை வைத்திருக்கிறார். நல்ல கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்லுங்க. நிந்தைகள், அவமானங்கள், யோபுவின் இழப்புகள் மத்தியில் எவ்வளவு நிந்தை, எவ்வளவு அவமானம். யோபு தீர்மானிச்சார், சாக போறதில்லை சார், சாக போறதில்லை. சாவை கேட்காதீங்க ஆண்டவர்கிட்ட. நான் ஏன் உயிரோடு இருக்கணும்னு ஆண்டவர்கிட்ட கேட்காதீங்க. ஆண்டவர் சொல்லுவாரு, அது நான் முடிவெடுக்கிறேன், நீ உயிரோடு இருந்துதான் ஆகணும். நான் இந்த பூமியில உன்னை வைத்திருக்கும் காலம் வரைக்கும் நீ உயிரோடு இருந்திரு. தாவீதே, நீ அவமானத்தில் மரிக்க போவதில்லை. நீ எங்கே அவமானமாய் நினைக்கப்பட்டாயோ அதே இடத்தில் நீ கனப்படுத்தி பார்க்கப்படுவாய். தூஷித்த சீமைக்கு முன்பாக நீ ராஜாவாக திரும்பி வருவாய். உன்னை ஏளனமாய் பேசின ஜனத்துக்கு முன்பாக உன் மீது உன் கிரீடம் பூத்திருக்கும். எழுந்திருப்போமா தெய்வ சமூகத்தில்? எழுந்திருப்போமா? தாங்க முடியாத நிந்தைகள் மத்தியிலும் கர்த்தர் நமக்கு சகாயம் பண்ண வல்லவர். வேகமா எழுந்திருக்கலாமா? 5 காரியங்களை சொன்னேன். 1, தனித்து போராடும் நிலையிலும் நம் இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கட்டும். தனித்து போராடும் நிலையிலும், தடைகளும் தாக்குதல்களும் வாழ்க்கையில வரும்போதும் நம்ம இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கட்டும். ஸ்தோத்திரம், ஹல்லேலூயா. தனதனைத்தையும் இழந்த தாவீதுக்கு கூட கர்த்தர் ஒரு சகாயத்தை கட்டளையிட்டாரே. இருதயம் கர்த்தரை நம்பி இருக்கட்டும். தடுமாறி விழுந்துட்டீங்களோ, தடுமாறி விழுந்துட்டீங்களோ, உள்ளத்துல பாரமும் வேதனையும் வேண்டாம். நமக்கு ஒரு சகாயம் உண்டு. தாங்க முடியாத நிந்தைகள் மத்தியிலும்
கண்களை மூடி கரத்து ஆண்டவருக்கு நேர உயர்த்தி ஹல்லேலூயா. உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம்மையே நம்பி இருப்பேன். சேர்ந்து சொல்வோம், உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன், உம் அன்பையே நம்பி இருப்பேன். உம்மை நம்பும் நான் கரங்களை தட்டி பாடலாமா? உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பி இருப்பேன். நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி. நீர்தானே என் துணையானி, என் கேடகமும் மானி.
சகாயம் பிறப்பதாக. தடைகளுக்குள்ளும் தாக்குதலுக்குள்ளும் இருக்கிறவர்களுக்கு சகாயம் பிறப்பதாக. தனதனைத்தையும் இழந்து நிற்கிற பிள்ளைகளுக்கு சகாயம் பிறப்பதாக. தடுமாறி வீழ்ந்தவர்களுக்கு சகாயம் பிறப்பதாக. தாங்க முடியாத நிந்தைகள் அவமானங்கள் மத்தியில் நிற்கிறவர்களுக்கு சகாயம் சகாயம். கர்த்தர் உங்களுக்காக தம்முடைய கரத்தை நீட்டுகிறார். நீங்கள் தனித்து நிற்க போவதில்லை, தவித்து நிற்க போவதில்லை. Leke mama rahano doroboni andalraba ரேலபதோரி அந்தரபா நிகக்கலதி அந்தரபா. ரெண்டு கரத்தை உயர்த்தி சொல்லுங்க ஆண்டவரை பார்த்து, உம்மை நம்புவேனா, உம்மை நம்புவே, முடிவு பரியந்தம் உம்மை. ஹல்லேலூயா.